Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்க ரோஸ். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ஹீரோயின் நயன்தாரா. அவங்க ரீசென்ட்லி அட்டெண்ட் பண்ண விகடன் அவார்ட் ஃபங்க்ஷன் போட்டிருந்த மேக்கப் டுட்டோரியல் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அண்ட் இதோட ஹேர் டுட்டோரியல் வந்து நான் செகண்ட் பார்ட்ல போடுறேன். ஸோ மறக்காம பாருங்க. அண்ட் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா ப்ரைமர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துக்கிறது வந்து Loreal BaseMagique. இதை எடுத்து நான் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஐப்ரோ வந்து நல்லா டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரீடம் ப்ரோ கிட் எடுத்துருக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நான் கொஞ்சம் ப்ராடாக பண்ணுறேன். ஏன்னா நயன்தாரா அவங்களோட புருவம் கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அப்புறம் ஐப்ரோவை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நான் SRevolution பேலட்டில் இருந்து மீடியம் ஷேட் எடுத்து 2 ஐப்ரோவும் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். மீன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இது பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்ம ஐப்ரோ இன்னும் கொஞ்சம் பாப் அவுட் பண்ணி காட்டுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐ பேஸ் வந்து நான் மேக் எடுத்துருக்கிறேன். ஷேடு பார்த்தீங்கன்னா NW40. அது ஐ பேஸாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஐலிட் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பனானா ஷேட் வந்து NYX பேலட்டில் இருந்து நான் எடுத்து அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கண் மேக்கப் வந்து கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்டில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிளாக் அண்ட் மெரூன். ஸோ அதனால் நான் எடுக்கக்கூடிய பேலட் வந்து ஐ ஹார்ட் சாக்லேட்டி. இந்த பேலட்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் ஷேடை நான் காமிக்கிற அந்த ஷேடை எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நல்லா அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் செகண்ட் டார்க் ப்ரௌன் எடுத்து நான் அதுக்கு மேலேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஹார்ஷ் லைன் தெரியாது. அதுக்கப்புறம் சிவானா பேலட்டில் இருந்து நான் பிளாக் ஷேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பிளாக் ஷேட் எந்த ஒரு ப்ரௌன் ஷேடை வச்சு கூட நீங்கள் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. அண்ட் நல்லா அது என்ன பண்ணுறேன், ஐலிடில் ஆஃபில் தான் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாக் ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன், மெப்ளின் ஸ்டூடியோக்குள்ளது. ஸோ இதை நீங்கள் ஒரு ப்ரஷ் கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம லைனர் போடுற மாதிரி போடுங்க. ரொம்ப ஷேப் வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அதை நல்லா ஸ்மச் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஐலிடு நம்ம வாட்டர் லைன் ஏரியா பக்கத்தில் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்மர்ச் பண்ணக்கூடிய ப்ரஷ் எடுத்து அதை வச்சு நல்லா என்ன பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதை பிளெண்ட் பண்ணுங்கள், நல்லா ஸ்மர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க அந்த பிளாக் ஐ ஷேடோ அண்ட் ப்ரௌன் ஐ ஷேடோ, ஸோ இதுவும் அதோட மிங்கல் ஆகும்போது அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் ரொம்பவே அழகாக வரும். ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா அதை ஸ்மர்ச் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் நான் எக்ஸஸ் ப்ராடக்டை வந்து நான் மேக்கப் ரிமூவல் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐகானிக் காஜல் எடுத்து என்னோட ஐ வாட்டர் லைன் ஏரியாவில் நல்லா நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொஞ்சம் ப்ராடாக அண்ட் திக்காக கொடுங்க. ஏன்னா நயன்தாரா அவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்டே தான் இருக்கும், பிளாக்காக. ஸோ அதே மாதிரி வாட்டர் லைன் நம்ம மேலே இருக்க வாட்டர் லைன் ஏரியாலையும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்குற மாதிரி கொடுங்க. இப்படி உங்களுக்கு பண்ண தெரியலன்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அந்த லைனரை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அது 2 ஐலிடு கண்ணுக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணுங்கள், வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் நான் அப்போ பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அழகாக அது உங்களுக்கு மேலே இருக்க வாட்டர் லைன் ஏரியாலையுமே அது என்ன பண்ணிடும், அப்ளை ஆயிரும். ஸோ அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக காட்டும், கண்ணு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பாப் அவுட் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் நான் சேம் அதே ப்ரஷ் எடுத்துகிட்டு
ஸ்மட்ச் பண்ணக்கூடிய ப்ரஷ் எடுத்துகிட்டு கீழேயும் நல்லா என்ன பண்ணுறேன் ஸ்மட்ச் பண்ணி விட்றேன். 2 கண்ணும் ஈக்குவலாக ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க, பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் நான் வந்து சிவானா பேலட்லேருந்து பிளாக் ஷேட் எடுத்து அது மேலே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது எதுக்கு பண்ணுறேன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம், அது கீழே வந்து என்ன ஆகும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஹைப்பர் கர்லர் மெப்ளின்குள்ளே அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் ஃபுல்லாக நல்லா முடிஞ்சாலும் கொஞ்சம் திக்காகவே நான் லேஷஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். நான் ஆஃப் கேமராலே ஃபேக் ஐலாஷஸ் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஃபவுண்டேஷன் வந்து நான் illuminating எடுத்திருக்கிறேன் ப்ரோ கன்சீலர். எதுக்குன்னா அவங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லுக் கொஞ்சம் வாட்டரிங் எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் illuminating லுக் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபவுண்டேஷன் நான் எடுத்திருக்கிறேன். இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுறேன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி லைட்டிங் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப illuminating லுக்காக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தென் நான் ரெவல்யூஷன் கான்டர் பேலட்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து கான்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெவல்யூஷன் ப்ளஷ் பேலட்லேருந்து ஷிம்ரி ப்ளஷ் எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 சீக்ஸ் ஏரியாவில் நல்லா என்ன பண்ணிக்கிறேன் ப்ளஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ரோ illuminating ரெவல்யூஷனுக்குள்ளே சேம் அதே பிராண்ட்லேருந்து எடுத்து ஆல்ரெடி நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கோம்ல அது ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப illuminating லுக் இன்னும் கொஞ்சம் கொடுக்கும். ஈவன் அவங்க லைட்டிங் எஃபெக்டில் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் ரொம்ப illuminating லுக்கில் இருக்கும். ப்ரோபோன் ஏரியா, அதுக்கப்புறம் சின், அப்புறம் நோஸ் எல்லா இடத்துலையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மிஸ்கிளர் ப்ரௌன் கலர் லைனர் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் லைனர் பண்ணிவிட்டு தென் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பெல்லா ஹவுஸ்தேக்குள்ளே ஒரு க்ளாஸி லிப் க்ளாஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் என்ன அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க ஃபைனல். ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ஹேர் ஸ்டைல் டுட்டோரியல் வந்து நான் நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்டில் போடலான் இருக்கேன். ஸோ அதையும் பார்க்காம மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ப்ளீஸ் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் ரீக்ரியேஷன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். until then bye bye, tata, take care. அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லவ் யூ guys.